வெல்கம் பேக் டு அவர் சேனல் சண்டே சூப்பர் சமையல். நான் உங்கள் சந்தியா. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம அகெயின் ஒரு குக் வித் கோமாளி ரெசிபியை தான் ரீக்ரியேட் பண்ண போகிறோங்க. பட் இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அவங்க நான்வெஜ்ஜில் அந்த ரெசிபியை பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஈக்விவலண்ட்டான டேஸ்ட்டோட யம்மியாக இருக்க மாதிரி வெஜ்ஜில் நம்ம அந்த ரெசிபியை ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஏன்னா நம்ம சேனலில் பார்க்குற நிறைய பேர் வெஜிடேரியனாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அந்த ரெசிபி நம்மளாம் ட்ரை பண்ணவே முடியாதா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா, அதுக்காக நாங்கள் ட்ரை பண்ணுறது தான் இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷன் தான் என்னை இன்னும் நிறைய நல்ல வீடியோஸ்லாம் பண்ணுறதுக்கான ஹெல்ப்ஃபுல் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே, let's get into the video. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஸ்பெகட்டியில் வைக்கிற பால் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம 3 உருளைக்கிழங்கை வந்துட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். குக்கரில் 3 உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி போட்டுட்டு இதை வந்து 3 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். உப்பு சேர்க்காம தான் வேக வச்சு எடுக்கிறேன். இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் எடுத்து பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை தோலை வந்துட்டு ஃபுல்லாக பீல் ஆஃப் பண்ணிடலாம். பீல் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து வரும்போது இது நல்லா ஃபர்ம் ஆகி வந்திருக்கும். முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த உருளைக்கிழங்கை வந்து குழைய விட்டுறக்கூடாது. குழஞ்சா அது வந்து கிரேட் பண்ணும்போது நல்லா வராது. இப்போ நல்லா துருவி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம கிரேட் பண்ண இந்த உருளைக்கிழங்கு அதை உள்ளே சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்துட்டு நான் 100 கிராம் போல் பன்னீரை வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. 100 கிராம் இதுக்கு சரியான அளவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 20லேருந்து 25 கிராம் போல் சீஸு, அதையும் நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி 20 கிராம்ஸ் நான் மெஷர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 5லேருந்து 6 பல்லு பூண்டை வந்துட்டு நல்லா அப்படி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இட்டாலியன் ரெசிபீஸ்க்கெலாம் இந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நான் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது சால்ட்டு சேர்க்கல, ஸோ அதனால் இப்போ தான் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் பெப்பரு, அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சில்லி பவுடர், இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு மிக்சட் ஹர்ப்ஸும் பாஸ்தா சீசனிங்கும் நான் சேர்க்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஃப்ளேவருக்காக. உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னா ஏதாவது ஒன்று சேர்த்துக்கிட்டா கூட போதும். இதை சேர்த்தோன்னா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, எல்லாமே எல்லாத்தோடையும் சேர்கிற மாதிரி. பிசைஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆலிவ் ஆயில் தான் இந்த டிஷ்க்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். 2 கையிலையும் சேர்த்து இப்படி உருட்டுறப்ப 2 கையிலையும் அப்ளை பண்ணிக்கோங்க ஆயிலை. ஸோ தட் அது வந்து ஈஸியாக உருட்ட வரும். இப்படி எல்லாத்தையும் உருட்டி வச்சதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் வச்சுட்டு நான் ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கிறேன். மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து சும்மா சாப்பிடவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பட் இன்றைக்கி இந்த ரெசிபிக்காக ஒரு ஸ்டெப் அஹெடாக போய் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் வந்துட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ண 5-6 பல் பூண்டு, அதை உள்ளே சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் அந்த ஆயிலில் ரோஸ்ட் ஆச்சு அப்படின்னா அதோட ஃப்ளேவர் அதில் சூப்பராக இறங்கியிருக்கும். அதுக்கப்புறமா இதில் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்ச ஒரு வெங்காயம், அதையும் உள்ளே சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 3 தக்காளியை பிளான்ச் பண்ணி பியூரி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரையும் லைட்டாக வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் உள்ளே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பெப்பர் க்ரஷ் பண்ணது உள்ளே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சில்லி பவுடர், அதுக்கப்புறமா சால்ட்டு, இது அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சுகர். இது எல்லாமே இந்த சாஸ்க்கு தேவையான அளவு தான் சேர்த்துருக்கோம். ஏன்னா அந்த பால்ஸ்க்கு ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ளேவருக்காக நான் மிக்சட் ஹர்ப்ஸ் மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பால் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை உள்ளே சேர்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். நம்ம பொட்டேட்டோவும் பன்னீரும் சேர்த்து பால் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இதுக்கு பதிலாக தான் நம்ம கண்ணம்மா வந்துட்டு மட்டன் சேர்த்துருந்தாங்க. அதை வந்து நல்லா அரைச்சி அது கூட சேர்த்துருந்தாங்க. இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டெப்பாக ஸ்பெகட்டி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நிறையவே உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்பெகட்டி பாஸ்தா எல்லாமே வந்துட்டு நல்ல சால்ட்டி வாட்டரில் தான் நம்ம வந்து பாயில் பண்ண வேணும். அந்த வாட்டர் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்மளோட ஸ்பெகட்டியை உள்ளே போட்டுக்கலாம். நீங்கள் பெரிய பாத்திரமாக ஹைட்டாக இருக்க மாதிரி வைக்கும் போது அதுவாகவே அழகாக சுருண்டு இப்படி உள்ளே போய்க்கும். அதுக்காக தான். ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி உள்ளே போனதுக்கப்புறமா இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும்.
அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 5 to 7 minutes குக் ஆனிச்சுனாலே கரெக்டாக இருக்கும். குக் ஆனதுக்கு அப்புறம் இந்த வாட்டரை ட்ரைன் பண்ணிவிட்டு ரன்னிங் வாட்டரில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஓவர் குக் ஆகாமல் இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஸ்பெகட்டியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க அசம்பிள் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி பிளேட்டிங் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு சூப்பரான பிளாக் கலர் பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நம்மளோட ஸ்பெகட்டியை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம வச்சுருக்க சாஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்மளோட பால்ஸ், கோஃப்தா பால்ஸ் இதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்க க்யூட்டாக இருக்கணும், கலர் கான்ட்ராஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு கொரியாண்டர் லீஃப் அதை வந்து உள்ளே சேர்த்துருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி சூப்பராக அவங்க பண்ண மாதிரியே ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுத்துருங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ரெக்கமெண்டேஷன் இருக்குது, இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்ட்டு இருந்தாலுமே கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் அதை ட்ரை பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் சந்தியா.